வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. அலையென எழுவோம், அணியென திரள்வோம், ஆண்டவர் இயேசுவை புகழ்வோம். அலையென எழுவோம், அணியென திரள்வோம், ஆண்டவர் இயேசுவை புகழ்வோம். புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. இறைவனின் சொந்த பிள்ளைகள் நாம், இறை அரசின் குருத்துவ குலமும் நாம். இறைவனின் சொந்த பிள்ளைகள் நாம், இறை அரசின் குருத்துவ குலமும் நாம். உரிமை வாழ்விலே நம்மை அழைத்தார், இந்த உலகம் வாழவே நம்மை பணித்தார். உறவின் பாடங்கள் நாம் அமைப்போம், இங்கு உருகும் விழிகளை நாம் துடைப்போம். உருகும் விழிகளை நாம் துடைப்போம். புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, பொது காலம் 12ஆம் ஞாயிறு திருப்பலியில் திரு இருதய ஆண்டவர் திருத்தலம் யூடியூப் சேனல் வழியாக பங்கேற்கும் உங்கள் அனைவரையும் இறைவனின் திருப்பெயரால் வாழ்த்துகிறேன். கடவுள் வல்லமையுடனும் பேர் ஆற்றலுடனும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்னும் ஆழ்ந்த உறுதிப்பாடு நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். துன்பங்கள் புயல் போல் எழலாம், கவலைகள் கடல் அலை போல் நம்மை மூழ்கடிக்க வரலாம், தொற்று நோயின் தாக்கம் நம்மை பயத்தில் மூழ்கடிக்கலாம். ஆனால் இயேசுவின் உடனிருப்பு அந்த ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும். இது உறுதி. திரு அவை என்னும் மாபெரும் கப்பல் பயணம் போகின்ற வேளையில் புயற்காற்றும் அலையும் எழுந்து அதை பயமுறுத்தலாம். ஆனால் அதையெல்லாம் வென்று திரு அவை என்றும் அமைதியாக பயணிப்பதற்கு காரணம் இயேசுவின் உடனிருப்பு மட்டுமே என்பதை நாம் மனதில் ஆழத்தில் பதிவு செய்வோம். அந்த நம்பிக்கை என்றும் எல்லாரும் வழிநடத்தும். அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்ற இயேசுவின் அழைப்பை ஏற்று நிலைவாழ்வு என்று அக்கரைக்கு நம்பிக்கையுடன் பயணிப்போம். வாரீர். கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 27:8 சொல்லுகிற ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை என்று சொல்லுகிறார். அவருடைய பிரசன்னம் வலிமையானது, ஆற்றல் வாய்ந்தது. வார்த்தை வல்லமையானது, ஆற்றல் வாய்ந்தது. அவருடைய தொடுதல் வல்லமையானது, அவருடைய பார்வை வல்லமையானது, அவருடைய அவருடைய உச்சரிக்கிற ஒவ்வொரு சொல்லும் வல்லமையுடையது. அவருடைய ஆடை, அவருடைய நிழல், அவருடைய திருவுடல், திரு ரத்தம்
எல்லாம் வல்லமை உடையவை. வல்லமை உடைய ஆண்டவர் என்று நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அந்த வல்லமையுடைய ஆண்டவருடைய திருப்பலியிலே நாம் கலந்து கொள்கிறோம். அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் தன்னை உடைத்து மிக எளிமையாக அப்பரச வடிவில் இன்று கொடுக்கின்றார். தன் வல்லமையெல்லாம் தன் அகத்தை மறைத்து கொள்ளுகின்ற ஆற்றல் எல்லாம் மறைத்து கொள்ளுகிற ஆண்டவர். ஆனால் அதே வல்லமையோடு ஆற்றலோடு எளிய வடிவிலே எழுந்தள்ளி வருகிறார். அந்த ஆண்டவனை கண்டுகொள்கிற அருமையான நேரம். எனவே உருக்கமாய் ஒப்பு கொடுப்போம். நாம் இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மன வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, தீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, தீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீ.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்து வாழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் இருமாப்பின் அலைகள் எங்கே நிற்க. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 8-11 முடிய. ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பையினின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யான்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய பொழுது எங்கிருந்தாய் நீ? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. சிலர் கப்பல் ஏறி கடல் வழி சென்றனர், நீர்த்திரள் மீது வாணிகம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர். ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது
அவரது பேரன்பு. அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது. அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வான் மட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தாழ்த்தப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்தது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களில் இருந்து அவர் அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார். கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5:14 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கின்றது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென்ன வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்று எழுதுவதற்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படித்தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே கிறிஸ்துவோடும் இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia,
கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 35 41 முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரப்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை சமூகமே, அவன் ஒரு வழிப்போக்கன். அவன் ஒரு வழிப்போக்கன். ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறான். செல்லுகிற வழியிலே ஒரு கொரோனா வைரஸை பார்க்கிறான். அந்த நோய், கொரோனா வைரஸும் அவன் கூடயே செல்கிறது. இந்த கொரோனா வைரஸை பார்ப்பவன் வியந்து போகிறான். என்ன நீ இங்க வந்துட்டு இருக்க? என் கூடயே வந்துடுவியா? கொரோனா வைரஸ் சொல்கிறது, இல்லை, நான் அந்த ஊருக்கு செல்கிறேன். ஐயோ, நானும் அந்த ஊருக்கு தானே போறேன், நீ அந்த ஊருக்கு போறியா? ஆம், நான் அந்த ஊருக்கு செல்கிறேன். எத்தனை பேரை உயிர் பலியை நீ எடுக்க போகிறாய்? எத்தனை பேரை நீ கொல்ல போகிறாய் இந்த நோயினால்? அந்த வைரஸ் சொல்லுகிறது, 5000 பேரை நான் கொல்ல போகிறேன். பயப்படுகிறான். ஒருவேளை 5000 பேரிலே நானும் ஒருவனாய் இருந்து விட்டால் என்று மீண்டும் வீடு வருகிறான். ஒரு வாரம் கழித்து செல்லலாம் அல்லது 14 நாட்கள் கழித்து செல்லலாம் என்று வீடு வந்து வீட்டில் இருக்கிறான். 14 நாட்கள் முடிகிறது. மீண்டும் அந்த ஊருக்கு பயணம் மேற்கொள்கிறான். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து வேறு ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். ஊரிலிருந்து வெளியே வருகிறார். அவன் ஊருக்கு செல்ல முற்படுகிறான். அப்பொழுது அவன் கேட்கிறான், 14 நாட்களுக்கு முன்பு ஏதாவது நோய்வாய்ப்பட்டீர்களா ஊரிலே? ஆம், கொரோனா வைரஸினால் தாக்கப்பட்டோம். எத்தனை பேர் மடிந்தீர்கள்? ஏனென்றால் ஏற்கனவே கொரோனா வைரஸ் சொல்லிவிட்டது, 5000 பேர்களை நான் கொல்ல இருக்கிறேன் என்று. அவன் சொன்னான், எத்தனை பேர் மடிய போகிறார்கள்? இவனுக்கு தெரியும் எத்தனை பேர் என்று. ஆனால் அந்த வழிபோக்கனுடைய, அந்த எதிரே வந்தவனுடைய பதில் இவனுக்கு வித்தியாசமாய் இருந்தது.
ஏனென்றால் அவன் சொன்னான் 10,000 பேர் இறந்து போனார்கள். இவனுக்கு ஆச்சரியம். 5,000 பேர் தானே இந்த கொரோனா வைரஸ் சொன்னது. ஆனால் அநியாயமாக 10,000 பேரை அது உயிரை பலியாக்கி இருக்கிறதே என்று கோபத்தோடு சொல்கிறான். அப்பொழுது மீண்டும் இந்த வைரஸை பார்க்க நேரிடுகிறது, வேறு இடத்துக்கு செல்கிறது. கேட்கிறான், நீ இவ்வளோ அநியாயமா இருக்கிறாயே, நீ வந்தாய் உண்மைதான், எங்களால் தான் இது நடந்தது உண்மைதான், 5,000 பேரை தானே நீ சாக வேடிப்பாய் என்று சொன்னாயே, ஏன் 10,000 பேரை? இப்பொழுது அந்த வைரஸ் சொன்னதாம், நான் சாகடித்தது 5,000 பேர் தான், மீதமுள்ள 5,000 பேர் பயத்தினாலே இறந்து போனார்கள் என்று. வந்தவர்களே, இன்றைக்கு பயம் ஆள்கிறது. இன்றைக்கு பயம்தான் உலகம், இன்றைக்கு பயம்தான் மனித இனம். அதைதான் இன்றைக்கு மார்க் நற்செய்தியிலே 4வது அதிகாரத்தில் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சாமி வெளிப்படுத்துவது. சீடருக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம் பயமே. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம் பயமே. என்ன நேர்ந்து விடுமோ, ஒன்றுமில்லாமல் போய் விடுவேனோ, நான் இது சாவுக்கு என்னை இட்டு சென்று விடுமோ, இறந்தால்தான் என்ன, இறந்தால்தான் என்ன, இறைவனோடு தானே வாழப்போகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, பயம் இன்றைக்கு உலகை ஆள்கிறது. இன்றைக்கு நற்செய்தியினுடைய வித்தியாசமும் முரண்பாடுகள், 2 முரண்பாடுகள். ஒன்று, காற்று, கடல், புயல். சீடர்கள் பயப்படுகிறார்கள், நியாயம்தான், பயம் இருக்கும் அல்லவா அவர்களிலே. மீனவர்களும் உண்டு சீடர்களிலே, இருப்பினும் பயம். ஏனென்றால் சூறாவளி என்றால் மீனவர்களே இறைந்து விடுவார்கள், துளைந்து விடுவார்கள். எனவே யதார்த்தமாய் எல்லா மனிதருக்கும் ஏற்படுகிற ஒரு பயம், அந்த காற்றையும் அந்த கடலையும் பார்க்கிற பொழுது பயம் உண்டாகிறது. இதற்கு முரண்பாடாக இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது? காற்று அடிக்கிற பொழுது. கடல்லே பெருங்காற்று வீசுகிறது, பேரலைகள் எழுகிறது. அப்பொழுது இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் தூங்கிக் கொண்டிருக்கிறார். என்ன இந்த வித்தியாசம்? என்ன இந்த வித்தியாசம்? அன்பார்ந்தவர்களே, எல்லார் வாழ்விலும் சூறாவளிகள் வந்தே தீரும். இல்லைங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, சொல்லிவிடவே முடியாது, நான் ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கிறேன், ஆண்டவரோடு இருக்கிறேன், நடக்காது. உனக்குத்தான் நடக்கும். உன்னைதான் இழுப்பான் சாத்தான், உனக்குத்தான் நிந்தனைகள் வரும், உனக்குத்தான் சோதனைகள் வரும். இந்த சோதனைகள் மத்தியிலே எங்கு நிற்கிறாய்? இயல்பாக இருந்தார்கள் சீடர்கள். ஏனென்றால் காற்று, கடல், பேரலைகள் வருகிற பொழுது பயம் உண்டாகத்தான் செய்யும். ஆனால் இங்கு இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படி அவருக்கு இந்த இரைச்சல் அவர் காதில் விழாமல் போனது? எப்படி அவர் மனதிலே இந்த பயம் வராமல் போனது என்றால், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு கண்ட அமைதியை சீடர்கள் அந்த சூறாவளியிலே காணவில்லை. இதுதான் செய்தி. இயேசு கண்ட அமைதியை சீடர்கள் இந்த சூறாவளியிலே காணவில்லை. அதே சூறாவளி, ஆனால் அதில் இயேசு அமைதியை பார்த்தார். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், கவலைகள் வரலாம், நொந்து போகலாம், உங்கள் தொழிலில் நீங்கள் விழலாம், குடும்ப பாரங்களிலே நீங்கள் விழலாம், உறவு பிரச்சனைகளிலே நீங்கள் சிக்கி தவிக்கலாம். பிரச்சனைகள் தான். ஆனால் அந்த பிரச்சனைகளை தாண்டி இருக்கிற அமைதியை பார்த்தார் இயேசு. புயலுக்குள் இருக்கிற அமைதியை பார்த்தார் இயேசு. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த அமைதிதான் ஆன்மீகம். இயேசு ஆன்மீகத்தோடு இருந்தார், தன் தந்தையோடு இருந்தார். என்ன நடந்தாலும் அதற்குள் என் ஆண்டவர் இருக்கிறார் என்பது அந்த அமைதியை கொடுத்தது. புயல் மத்தியிலே ஒரு மனிதர் உறங்க முடியுமா? அந்த படகு எப்படி அலங்கழிக்கப்பட்டிருக்கும், அந்த படகு எப்படி ஆடி இருக்கும். ஆனால் எப்படி இது என் அன்பார்ந்த என்னுடைய ஆண்டவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் ஆன்மீகம். வாழ்க்கையில போராட்டங்கள், கவலைகள், நிந்தனைகள் வரத்தான் செய்யும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் அதன் மத்தியிலுமே நீ யாரோடு இருக்கிறாய்? போராட்டம் வந்த உடனே விழுந்து விடுகிறாயா? எங்கு சென்று விடுகிறாயா? ஒரு விமானம் பறந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் அந்த விமானத்தில் இருக்கிற பயணிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்த பைலட் அறையிலிருந்து புகை வெளி வருகிறது. எல்லாருக்கும் பயம்.
என்ன இது? இந்த புகை வந்த உடனே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு விமானத்துல இருக்கிறீங்க, நல்லதான் போயிட்டு இருக்கு, திடீரென்று புகை வருகிறது அந்த ஓட்டுநர் இடத்துல இருந்து, அந்த பைலட் ரூம்ல இருந்து. எல்லோரும் பயப்படுகிறார்கள், பதட்டம் ஆகிறது, எல்லோரும் கத்த ஆரம்பிக்கிறார்கள். அந்த பணிப்பெண் வந்து அவர் அறிவிக்கிறார், இந்த விமானத்திலே கோளாறு ஏற்பட்டு விட்டது, உடனடியாக நாங்கள் இதை தரையிறக்க போகிறோம். இன்னும் பயம், கோளாறு ஏற்பட்டு விட்டது, என்னவாகுமோ? ஏனென்றால் அது கடல் மேல் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நடந்த நிகழ்வு இது. எல்லோரும் பயப்படுகிறார்கள், எப்படியாவது நிறுத்தி விடுவோம். எனவே பயப்படாதீர்கள் என்று அவர்களுக்கான எதெல்லாம் உடைய அணிய வேண்டுமோ இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் அணிய சொல்லி அவர் பணிக்கிறார். அதை அழைப்பு எடுக்கிறார் பணிப்பெண். எல்லாரும் பயப்படுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், கத்துகிறார்கள், இயேசுவே ஆண்டவரே என்று அவரவர் தெய்வங்களை முறையிடுகிறார்கள். ஒரு வழியாய் அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது. கீழே இறங்கிய உடனே ஒரு பெரியவர் ஒரு பெரிய இளம்பெண்ணை பார்த்து கேட்டாராம். அவர் அந்த பெரியவர் அந்த இளம்பெண் அருகில் அமர்ந்திருக்கிறார். நான் உன்னை பார்த்தேன், எல்லோருமே பயந்திருந்தோம், எல்லோருமே கத்தினோம், எல்லோருமே ஜெபித்தோம், ஆனால் நீ மட்டும் அமைதியாக இருந்தா, உன் முகத்துல நான் பயத்தை பார்க்கவே இல்லையே என்ற உடனே அந்த பெண்மணி சொன்னார்களாம், ஓட்டியது பைலட் இல்ல, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற வாடிக்கையாளர்களே, யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற வாடிக்கையாளர்களே, உங்கள் வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருப்பது, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இருப்பது, உங்களோடு உடனே இருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த பிரச்சனை மத்தியிலும், உன் குடும்ப பாரத்தின் மத்தியிலும், உன் கவலை மத்தியிலும், எவன் ஒருவன் எவள் ஒருத்தி அந்த கவலை மத்தியிலும் என் ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள் இருப்பவர் பெரியவர் அல்லவா என்ற உணர்வை உய்த்துணர்கிறாரோ, உணர்ந்து கொள்கிறாரோ அவர் வாழ்வார். அதுதான் இந்த ஆன்மீகம். அதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று. யாராவது சொல்லுங்க பார்ப்போம், ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்க. என்ன சுவைன்னு சொல்லலையே. சங்கீத ஆசிரியர் அது இனிப்பாக இருக்குமா, அது கசப்பாக இருக்குமா, அது ஓர்ப்பாக இருக்குமா என்று சொல்லி இருக்கலாமே. ஆனால் ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். அதை சுவைக்க மட்டும்தான் முடியும், வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. என் ஆண்டவர், நான் அனுபவிக்கிற இறைவன் இப்பேற்பட்டவர் என்று சொல்லிவிட முடியுமே, ஆனால் நான் கடவுளாவேன். அவர் வெளிப்படுத்தினால் மட்டுமே என்னை உணர வைக்கிறார். எனவே இந்த வாழ்க்கை போராட்டத்திலிருந்து எப்படி ஃபாதர் வெளியில் வருவது, பிரச்சனையிலிருந்து எப்படி ஃபாதர் வெளியில் வருவது என்றால் ஆண்டவரிடம் இருக்க வேண்டும், ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும். அதுதான் இந்த கொரோனா காலத்தில் இந்த யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை, திருப்பலியை, திவ்ய நற்கரணையை வாங்க முடியவில்லை. உண்மைதான், வருத்தம், கவலை. ஆனால் அதை தாண்டி என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், என் ஆண்டவரை திவ்ய நற்கரணை உயர்த்துகிற பொழுது அதை நான் பார்க்கிறேன், அதை நான் ரசிக்கிறேன். அந்த உணர்வு அனைத்தையும் தாண்டியது. ஆன்மீகத்தில் தொடர்ந்து இருக்கிற பொழுது உண்மைதான், கொரோனா என்னால் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, இருந்தாலும் என் ஆண்டவரை நான் விடவில்லை என்று எவன் ஒருவன் எவள் ஒருத்தி அது இருக்க பிடிக்கிறாரோ அவர் வாழ்வார். அதான் இயேசு கேட்கிறார் சீடர்களை பார்த்து. இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிற கேள்வியும் கூட இயேசு கேட்கிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள்? 40வது இறைவார்த்தை, 4வது அதிகாரம் 40வது இறைவார்த்தை. ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று சீடர்களை பார்த்து கேட்கிறார் இயேசு. ஏன் அஞ்ச வேண்டும்? அஞ்சுதான் ஆக வேண்டும். ஒரு சாதாரண மனிதனுக்கு காற்றை, கடலை, புயலை பார்க்கிற பொழுது அச்சம். ஆனால் இயேசுவினுடைய கேள்வி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் இந்த கேள்வி என்றால், நீ என்னோடு இருந்தவன் ஆயிற்று, உன் குடும்பத்தில் நீ உடைந்திருக்கிறாய், பிரச்சனை, பாரம், வலி. ஆனால் ஏன் உடைந்து போனாய்? பிரச்சனை எல்லாம் உண்மைதான், குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம், உண்மைதான். நான் யாருமே யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கலாம், உண்மைதான். ஆனால் ஏன் நீ பயப்படுகிறாய்? உன்னோடு இருந்தவன் நான் அல்லவா? அது இயேசு கேட்கிற கேள்வி. ஏன் பயப்படுற? புயல் காத்து, ஆனா நான் இருக்கிறேனே. ஏனென்றால் இவர்கள் தான் இயேசுவோடு பயணித்தவர்கள், சீடர்கள் தான் இயேசுவினுடைய அதிசயங்களை கண்டவர்கள், இவர்கள் தான் அவருடைய அற்புதங்களை நேரில் பார்த்தவர்கள் மட்டுமல்ல, அதோடு இணைந்திருந்தவர்கள். ஏன் பயப்படுகிற? ஒருவேளை இதே சீடர்கள் கரையில் இருந்திருந்தா அவருடைய நம்பிக்கையை பத்தி, அவருடைய புதுமையை பத்தி ஒரு பேப்பர் கொடுத்திருந்தா பக்கம் பக்கமா எழுதியிருக்கலாம், மைக்கு கொடுத்திருந்தா ரொம்ப அதிகமா பேசி இருக்கலாம். ஆனால் நடைமுறை என்று வந்தவுடனே விழுந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு நம்ம எல்லாரையும் பார்த்து, ஏன் பயப்படுற? எதற்காக பயப்படுகிறாய்? ஏன் அஞ்சுகிறாய்? உன்னோடு இருப்பவன் நான் அல்லவா?
உன்னோடு இருப்பவன் நான் அல்லவா, ஏன் பயப்படுகிறாய் அன்பார்ந்தவர்களே? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆம், கொரோனா 3வது அலை வரட்டுமே, இறந்தாலும் நான் ஆண்டவரோடு தானே வாழ செல்கிறேன். ஏன் பயப்படுகிறாய்? எதற்காக அச்சம்? ஆண்டவரோடு இன்னகத்திலே வாழ்ந்தாலும் நான் என் ஆண்டவரோடு இருப்பேன், நான் விண்ணகத்தில் வாழ்ந்தாலும் என் தேவனோடு அல்லவா வாழப்போகிறேன். ஏன் பயப்படுகிறாய்? அப்படியா உன்னை நான் விட்டு விடுவேன்? உன்னை காப்பாற்றி விட மாட்டேனா? உன்னோடு இருக்கிற இறைவன் உண்மையான இறைவன் என்பதை ஏன் மறந்து போனாய்? இதே சீடர்கள் கரையில் இருந்திருந்தால், ஆபத்து இல்லாமல் இருந்திருந்தால் ஆண்டவரை பற்றி உயர்த்தி பிடித்து பேசி இருக்க கூடும் ஒருவேளை. ஆனால் நடைமுறையில ஆபத்து என்று வந்தவுடனே பயந்து இருந்தவர்கள் தானே சீடர்கள். 2 விஷயங்கள் இறுதியாக அன்பார்ந்தவர்களே, 2 விஷயங்கள். சீடர்கள் ஆபத்தில் இருந்தார்கள் என்பது உண்மைதான். பேரச்சம், பேரலை, காற்று, உண்மைதான். பயந்தார்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் அவருக்கு எதுவுமே நடக்கவில்லை. அவர்கள் இயேசு காற்றை கடிந்து கொண்ட பிறகு இறையாதே என்று அழைத்து விடுத்த உடனே அமைதியே ஆனதே. அதன் பிறகு வந்த ஒரு தைரியம் அல்ல, அதற்கு முன்பும் அவர்கள் பாதுகாப்பாய் தான் இருந்தார்கள். பயந்தாலும், காற்று கடல் அடித்தாலும், இயேசு உறங்கிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் பயத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஆபத்து இல்லை. ஏனென்றால் இயேசு அவர்களோடு தான் இருந்தார். சொல்கிறேன், இயேசு உங்களோடு தான் இருக்கிறார். நீ பயப்படலாம், கத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். முதல் செய்தி, இயேசு உன்னோடு தான் இருக்கிறார். அதுல மறந்துடாத, அதுல தெளிவா இருந்துரு. 2வது, சீடர்கள் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம், இப்பொழுது சீடர்கள் கற்றுத்தருகிற பாடம், சீடர்கள் இயேசுவை எழுப்பினார்கள். சீடர்கள், இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். இயேசுக்கு தெரியாதா? இறைமகனுக்கு தெரியாதா? தந்தையின் தன்னுடைய மரணத்தை மும்முறை அறிவித்தவர் தானே, அவருக்கு தெரியாதா? லாசருடைய மரணத்தை அறிந்தவர் தானே, அவருக்கு தெரியாதா? அதை உணர்ந்து அந்த அளவாக சென்றார், அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். சீடர்கள் எழுப்பும் வரை காத்திருந்தார், விசுவாசத்தை பார்த்தார். எழுப்புவாயா? உன் வீட்டில் இருக்கிற உன் ஆண்டவரோடு இணைந்திருப்பாயா? உன் குடும்ப ஜெபத்தில் நீ இணைந்திருப்பாயா? ஜெபமாலையை கையிலேந்தி அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, சகாய மாதாவே எங்களுக்காக என்று அன்னையிடம் பரிந்துரை ஜெபம் கேட்பாயா? சாதாரணமான சிறுவன்தான் தாவீது மாபெரும் கோலியாத்தை கொன்றார். 1 சாமுவேல் 13வது அதிகாரம். சாதாரண சிறுவன்தான் மாபெரும் கோலியாத்தை கொன்றார். சாதாரண யூதித்து தான் படைத்தலைவன் தலையை கொய்தார். யூதித் புத்தகம் 13வது அதிகாரம். அங்கு 1 சாமுவேல் 16வது அதிகாரம். சாதாரண திக்குவாய் உள்ள மோயிசன் தான், திக்குவாய் தான் இஸ்ராயல் மக்களை விடுதலை பயணத்திலே அவர்களோடு ஒன்றிணைத்து வழிநடத்தி வந்தார். விடுதலை பயண புத்தகம். சாதாரணமானவனாய் நீ இருக்கலாம், சாதாரணமானவளாய் நீ இருக்கலாம், உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார். எனவே ஆண்டவரை எழுப்பு, செபத்தில் இரு, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே. உன்னை அழைத்த இறைவன் உன்னோடு இருக்கிறார். அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்ந்து செபத்தில் வாழ்வோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல அவர் வல்லமையின் ஆண்டவர். எல்லாம் அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆடு எல்லாமே வல்லமையானது. எனவே அந்த வல்லமையான ஆண்டவரை நாம் இப்பொழுது நமதாக்குவோம். ஃபாதர் சொன்னது போல் அவர் என் கடவுள், என் கூட இருக்கிறார். வல்லமையின் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை எதுவும் செய்யாது. சீடர்கள் பயந்தார்கள், நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். எனவே சொல்லுவோமா, வல்லமை உண்டு, எனக்கு வல்லமை உண்டு. ஆண்டவரை நம்பும் எனக்கு வல்லமை உண்டு. வல்லமை உண்டு, எனக்கு வல்லமை உண்டு. அவர் என்னோடு இருப்பதால் வல்லமை உண்டு. நம்பி விசுவசித்து நம்ம இந்த பாடலை பாடுவோம். கைத்தட்டி பாடலாம், பாடுவோம்.
வல்லமையுண்டு, எனக்கு வல்லமையுண்டு. ஆண்டவரை நம்பும் எனக்கு வல்லமையுண்டு, வல்லமையுண்டு, எனக்கு வல்லமையுண்டு. அவர் என்னோடு இருப்பதால் வல்லமையுண்டு, வல்லமையுண்டு, எனக்கு வல்லமையுண்டு. ஆண்டவரை நம்பும் எனக்கு வல்லமையுண்டு, வல்லமையுண்டு, எனக்கு வல்லமையுண்டு. அவர் என்னோடு இருப்பதால் வல்லமையுண்டு. இயேசுவின் பாதத்தில் வல்லமை உண்டு, அவருடைய காயங்களில் வல்லமை உண்டு, கல்வாரி சிலுவையிலே வல்லமை உண்டு, நற்கருணை ஆண்டவரிலே வல்லமை உண்டு. விசுவசித்து பாடுவோம். இயேசுவின் பாதத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் காயங்களில் வல்லமை உண்டு, இயேசுவின் பாதத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் காயங்களில் வல்லமை உண்டு. கல்வாரி சிலுவையில் வல்லமையுண்டு, நற்கருணை ஆண்டவரின் வல்லமையுண்டு. கல்வாரி சிலுவையில் வல்லமையுண்டு, நற்கருணை ஆண்டவரின் வல்லமையுண்டு. வல்லமையுண்டு, எனக்கு வல்லமையுண்டு. ஆண்டவரை நம்பும் எனக்கு வல்லமையுண்டு, வல்லமையுண்டு, எனக்கு வல்லமையுண்டு. அவர் என்னோடு இருப்பதால் வல்லமையுண்டு. கடல் மீது நான் நடக்க எனக்கு வல்லமை உண்டு, எழு மலைகளை எதிர்த்து நிற்க வல்லமை உண்டு. தீ நடுவே நான் துதிக்க வல்லமை உண்டு, சிறை கதவுகள் உடைக்கவும் வல்லமை உண்டு. கடல் மீது நான் நடக்க வல்லமையுண்டு, எழும் அலைகளை எதிர்த்து நிற்க வல்லமையுண்டு. கடல் மீது நான் நடக்க வல்லமையுண்டு, எழும் அலைகளை எதிர்த்து நிற்க வல்லமையுண்டு. நீ நடுவே நான் துதிக்க வல்லமையுண்டு, கதவுகள் உடைக்கவும் வல்லமையுண்டு. நீ நடுவே நான் நடக்க வல்லமையுண்டு, சிறை கதவுகள் உடைக்கவும் வல்லமையுண்டு. வல்லமையுண்டு, எனக்கு வல்லமையுண்டு. ஆண்டவரை நம்பும் எனக்கு வல்லமையுண்டு, வல்லமையுண்டு, எனக்கு வல்லமையுண்டு. அவர் என்னோடு இருப்பதால் வல்லமையுண்டு. சாத்தானை விரட்டிட வல்லமையுண்டு, சாவின் தலைகளை தகர்த்திட வல்லமையுண்டு. கொள்ளிவாய் பாம்பின் மீது வல்லமையுண்டு, கொடிய வாதைகள் மீது வல்லமையுண்டு. சாத்தானை விரட்டிட வல்லமையுண்டு, சாவின் தலைகளை தகர்த்திட வல்லமையுண்டு. சாத்தானை விரட்டிடும் வல்லமையுண்டு, சாவின் தலைகளை தகர்த்திடும் வல்லமையுண்டு. கொள்ளிவாய் பாம்பின் மீது வல்லமையுண்டு, கொடிய வாதைகள் மீது வல்லமையுண்டு. கொள்ளிவாய் பாம்பின் மீது வல்லமையுண்டு, கொடிய வாதைகள் மீது வல்லமையுண்டு. வல்லமையுண்டு, எனக்கு வல்லமையுண்டு. ஆண்டவரை நம்பும் எனக்கு வல்லமையுண்டு, வல்லமையுண்டு, எனக்கு வல்லமையுண்டு. அவர் என்னோடு இருப்பதால் வல்லமையுண்டு. வல்லமையுண்டு, எனக்கு வல்லமையுண்டு. ஆண்டவரை நம்பும் எனக்கு வல்லமையுண்டு, வல்லமையுண்டு, எனக்கு வல்லமையுண்டு. அவர் என்னோடு இருப்பதால் வல்லமையுண்டு. விசுவசிப்போம். வல்லமை, ஆண்டவர் வல்லமை நம்மோடு இருக்கிறார். பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த வல்லமையை நாம் பயன்படுத்தணும். அந்த வல்லமை என்னோடு இருக்கிறது. ஒருவேளை ஃபாதர் சொன்னது போல உறங்கி கொண்டிருக்கிறார், தட்டி எழுப்போம். அந்த வல்லமையை தட்டி எழுப்பி நமதாக்கிக் கொள்வோம். நாம் அதை ஆடையாய் அணிந்து கொள்வோம். எனவே அந்த வல்லமை உள்ள ஆண்டவரை, அவருடைய வல்லமையின் பிரசன்னத்தை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே விசுவாசத்தை எல்லோரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம்.
ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடியாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுறையை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். மன்றாடுவோம். நம்முடைய தேவைகளுக்காக உருக்கமாய் ஜெபிப்போம். வல்லமை உள்ளவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், உன் கவலை இல்லையா என்று சொல்லி தட்டி எழுப்பிய அந்த சீடர்களைப் போல ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வல்லமைகளை பயன்படுத்த அவருடன் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, திரு அவை வழி நடத்தும் தலைவர்கள் மற்றும் பொதுநிலையினர் உமது இறையரசு பணியை செவ்வனே ஆற்றிட போதுமான ஆற்றல்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அவர்கள் மீது பொழிந்திட வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மனித நேயமிக்க நல்லாட்சி புரிந்து இறை மக்கள் அனைவரையும் சமத்துவத்துடனும் அன்புடனும் வழி நடத்திடவும், தொற்று நோயிலிருந்து மக்களை காக்கும் எல்லா பணிகளிலும் சிறப்பாக செயல்படுத்தவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரே எம் இறைவா, மனிதர்களாகி நாங்கள் உணர்வற்று உறங்கும்போது தம் இதயத்தை இயக்குபவராகி எம் இறைவா, உம் மீது நம்பிக்கை கொண்டு வாழும்போது உம் திருமகன் படகில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் மக்களை மீட்கிறவராக செயல்பட்டு கடலின் இரைச்சலை கடிந்து அமைதிப்படுத்திய நிகழ்வு நாளும் எங்களுக்கு உற்சாகத்தை தர வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரான தந்தையே இறைவா, திடத்துடன் வாழவும் வாழும் திரு அவையாக வாழவும் இந்த தொற்று நோயை வெற்றி கொள்ளவும் யோபுவின் துன்பங்களை நாங்களும் படித்துணர்ந்து சோதனைகளில் துவண்டு போகாமல் ஆழ்ந்த நம்பிக்கையில் வாழ்ந்த யோபுவை போன்று எமது திரு அவை வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் ஜெபிப்போம். ஆண்டுடைய நற்கருணை பலி அவ்வளவு வல்லமையான பலி. ஒருவேளை நான் நேரடியாய் வந்து கலந்து கொள்ள இயலாமல் இருக்கிற ஒரு தருணமாக இருக்கலாம். ஆனால் அவர் என்னை தேடி வருகிறார். வார்த்தையாய் வருகிறார், உணவாய் வருகிறார், ஆவியாய் வருகிறார். அற்புதமான அவர் ஆண்டவருடைய விண்ணகத்திலிருந்து பொழியப்படுகிற ஆற்றலாய் வல்லமையாய் வருகிறார். எனவே உருக்கமாய் புகெடுப்போம், நம் குடும்பத்தை புகெடுப்போம். நம்மை ஆட்டி படைத்து
அனுபவித்து கொண்டிருக்க எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இழப்புகள், தோல்விகள் நம்மை துவண்டு விட செய்யாதபடிக்கு எப்படிப்பட்ட ஒரு தருணமாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை தாங்கிக் கொள்வார், மீட்கிறார், விடுவிக்கிறார், என்னை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். விசுவசித்து இந்த குடும்பத்தை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த மன்றாட்டுகளில் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரி, உங்களுடைய என்னிடமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கை புகழ்ச்சி பலி ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரானது என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளைவிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலக அனைத்தையும் படைத்தீர், காலத்தின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர்.
உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் முது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாய் ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மிடராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதரோடு அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரி பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்றும் கோழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திரு லைனர் அனைவரோடும் திரு அவையில் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு குழந்தையேற்றும் வரம்பருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் வல்லமையுள்ள கடவுள் நமக்காய் எளிய வடிவில் தேடி வருகிறார். என்னை சிந்திக்க, என்னோடு இருக்க, எனக்குள் வாழ மிக எளிமையாய் வருகிறார். நோயாளியாக இருக்கலாம், பலவீனனாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், அல்லது படுத்த படுக்கையாக இருக்கிற முதியவர்களாக இருக்கலாம். எல்லோருக்குள்ளும் வருகிற வகையில் அவர் மிக எளிமையாய் வருகிறார். ஆனால் வல்லமையோடு வருகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை நாம் வரவேற்கிறோம். அவருக்காக அவர் நம் உள்ளத்தில், நம் குடும்பத்தில் வர வேண்டுமா? கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றாடுகிறோம். முத இரக்கத்தோடு எங்கள் பாவத்தில் எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. எங்களை எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முழங்கிய எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவனுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உயிரிலிருந்து திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் தொழிப்பார் உமது இறைப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இந்த புனிதமிக்க உடலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும்
தீமனைத்து விடுவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளில் கருத்தூணி நிற்க செய்தவர்களும் நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பெரிய விடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி. என்றும் எப்பொழுதும் நாம் இவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற வல்லமை பெற்று நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொண்டு இவரிடத்தில் எப்பொழுதும் பற்றி கொண்டு வாழ நம்ம தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடரத்தமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும், நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும், நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து
என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே சென்ற வெள்ளிக்கிழமை அறிவிப்பு செய்ததுபடி வருகின்ற 25, 26, 27 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் முத்தொரு நாட்களாக நாம் கொண்டாடுகின்றோம். தூய திருதிய ஆண்டவருடைய விழாவை நாம் வீட்டிலே இருந்து கொண்டு மிகுந்த தயாரிப்போடு கொண்டாடுகின்றோம். எனவே உண்ணா நோன்பு இருந்து நாம் உபவாசம் ஜெபம் செய்து ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். எனவே எல்லோரும் இந்த உபவாச ஜெபத்தில் நாம் பங்கெடுப்போம், குடும்பத்தோடு பங்கெடுப்போம். நம்முடைய எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காகவும் எல்லாவித தீமைகள் விலகவும் நாம் இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து இந்த சமுதாயம் முழுமையாய் விடுதலை பெறவும் நாம் இந்த 3 நாட்களை ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். 3 நாட்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இந்த முத்திரு நாட்களை இயேசு இதயத்துக்கு நெருக்கமான மக்களாக, குடும்பங்களாக நம்மை மாற்றிக்கொள்ள நாம் பயன்படுத்தி கொள்வோம். எனவே முதல் நாளிலே ஆசீர்வாத தடைகளை உடைக்கும் நாள் அது. சுத்திகரிப்போம். நம்மை சுத்திகரிக்கிற ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. 26ஆம் தேதி சனிக்கிழமை பலம் கேட்போம், ஆண்டோட வல்லமை கேட்போம், வரம் கேட்போம் என்கிற நாளாக ஒப்பு கொடுக்கிறோம். 3வது ஒப்பு கொடுத்து பரிகாரம் செய்கிற நாளாக அன்றைய நாள் ஒப்பு கொடுத்து ஆசிரியை பெறவிருக்கிறோம். ஒப்பு கொடுத்து பரிகாரம் செய்து ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். இயேசு இதையே ஆசிர் நம் குடும்பங்களை நிரப்பட்டும். அன்பார்ந்தவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் அந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த திருப்பலி நேரத்தில், திருப்பலி இறுதியிலே இறுதிய ஆண்டவர் படமானது அல்லது சுரூபங்களானது மந்திரிக்கப்படவிருக்கிறது. எனவே உங்கள் வீடுகளில் மிக அருமையாய் அலங்கரித்து அந்த ஆண்டுடைய படத்தை, அந்த பீடத்தை அலங்கரித்து வைத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல எவ்வளோ தூரம் ஜோடிக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் அலங்காரம் செய்ய முடியுமோ. நாம் தேரெடுக்க போவதில்லை, அலங்காரத்தோடு வீதி உலா வரப்போவதில்லை. ஆனால் நம்முடைய வீட்டில் இருக்கிற அந்த இறுதி ஆண்டவரை அலங்கரிப்போம். அவரை நம் இல்லத்தில் நாம் அவரை அரசராக ஏற்றுக்கொள்வோம். அவரை நம் உள்ளத்தின் அரசராக கொண்டாடுவோம். அலங்கரித்து ரொம்ப வாஞ்சையோடு, ஆர்வத்தோடு, மகிழ்ச்சியோடு அந்த நாளை நாம் கொண்டாடுவோம். ஏன்னால் 3 நாள் உபவாசம் இருக்கிறோம். பெரிய ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. ஜெபிக்கிறோம், பெரிய ஆசீர்வாதம் உண்டு. திருப்பலி காண்கிறோம், பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவர் மனமகிழ்வோடு பெரிய ஆசீர்வாதங்களை தரவிருக்கிறார். அதே போல் நம்ம வழக்கமாக சொல்ல போல் ஏதாவது ஒரு கருத்தை மனசில் வச்சுங்க. கண்டமனான்னு ஒரு லிஸ்டெல்லாம் போடாதீங்க. ஏதாவது ஒரு கருத்து. இந்த 3 நாட்களிலும் உபவாசம் இருந்து ஜபிக்க இருக்கிறேன், இந்த நோய்க்காக ஜபிக்கிறேன், இந்த நோயினுடைய நிலைமைகள் மாறணும் ஜபிக்கிறேன், அது பொது கருத்து. என் குடும்ப கருத்தாக ஒன்று, ஏதாவது ஒன்று, நிறையலாம் இல்லை. எது எனக்கு அதிகம் அவசியமாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அந்த ஒரு கருத்தை அந்த 3 நாள் உங்கள் குடும்ப கருத்தாக வைத்துக்கொண்டு உபவாசம் இருந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தடைகளை உடைத்து நம்மை பலப்படுத்தி ஆசிரை நிச்சயமாய் நமக்கு கொடுக்கிறார். நம்புவோம், விசுவசிப்போம். இந்த 3 நாட்களிலே நாம் பங்கெடுப்போம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரையும் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தினாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் வல்லமையை நம்பியிருக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. வானோகராணி பயகராணி மண்மீதிலே புனித மாதினி. 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 புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ்ச்சியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.